ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களுடைய தொடர் தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு 143ஆம் சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நமக்கு சொல்ல வருகிற விஷயங்கள் என்ன என்று கேட்டால், ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும், தியானிக்கணும், யோசிக்கணும். 5வது வசனத்தை வாசியுங்கள். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அந்த பாஸ்ட நினைக்கிற விஷயத்தை நமக்கு இன்றைக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். சிலர்லாம் கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நினைக்க மாட்டார்கள், அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதான் போயிடுச்சே என்று நினைப்பார்கள். இல்லை, கடந்த காலத்தை பற்றி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன். அடுத்தது சொல்லுகிறார், அந்த பூர்வ நாட்களிலே நீர் செய்த செய்கைகளை எல்லாம் நான் தியானிக்கிறேன், நான் மெடிடேட் பண்றேன். நீர் எங்களுக்கு செய்த எங்களுடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தர் செய்திருக்கிறாரா இல்லையா? இந்த செய்கையை அவர் சொல்லுகிறார், நான் தியானம் பண்ணுகிறேன். அது தியானிக்கும் பொழுது அவைகள் இன்பமான நினைவுகள். நீர் எங்களுக்கென்று செய்த கிரியைகளை யோசிக்கிறேன். நம்முடைய நினைவுகள் நம்மை தியானிக்க வைக்கிறது. நம்முடைய தியானங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தியானங்களுடைய விளைவு என்ன? 6வது வசனம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு இன்னும் உங்க மேல பிரியம் வருது ஆண்டவரே, இன்னும் உங்க மேல தாகம் அதிகமாகிறது. அது மட்டுமல்ல, இந்த செய்கைகளை எல்லாம் நான் தியானிக்கும் பொழுது என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். இது எதற்காக விரிக்கிறோம்? நான் சரணடைந்து விடுகிறேன். ஐ எம் டோட்டல் சரண்டர். நான் முழுமையுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்துவது சரணடைவதற்கு என்ற பொருளில் மட்டுமல்ல, அது சரணடைகிறதில் காணப்படுகிறதான துதி, ஆராதனை. பூர்வ நாட்களையும் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களையும் நாம் நினைக்கும் பொழுது மட்டும்தான் நாம் துதிக்க முடியும். துதி என்பது கடந்த கால நிகழ்வுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விஷயம். ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு காரியங்களை சொல்லி சொல்லி, செய்தீரே செய்தீரே செய்தீரே, நடத்தினீரே, நன்றி ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது என்று சொல்லுவதற்காகவே நாம் பூர்வ நாட்களை நினைக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான விண்ணப்பத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அதை செய்ய ஆயத்தமாகலாம். 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வசனத்தை எத்தனை பேர் ஜெபமாக ஏறெடுப்பதற்கு இந்த காலை வேளையில நீங்கள் தயாராகி விட்டீர்கள்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யட்டும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார், நீரே என் தேவன், நீர் மட்டும் தான் என்னுடைய தேவன். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் என்கிற விண்ணப்பத்தை, என்கிற மன்றாட்டை நாம் இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவராலே என்று வேறொருவரால் ரட்சிப்பில்லை. அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உமது அடியேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நீங்களும் நானும் இந்த கால வேளையிலே
அற்புதமான இந்த தருணத்திலே தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் வாழ்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை மட்டுமே செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஏக்கமும் தாகமும் நமக்கு வர வேண்டும். அது எப்பொழுது வரும்? என்னுடைய வாழ்க்கையில இவைகளையெல்லாம் செய்த ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. நான் எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் டீச்சர். அவர் நம்மை போதிப்பார், நம்மை கடிந்து கொள்ளுவார். போதனையின் ஒரு அங்கம் கடிந்து கொள்ளுதல். அதை நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். போதிக்கும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதல் வருகிறது என்று சொன்னால், கடிந்து கொள்ளுதலில் மட்டும் தான் நாம் சீர்பட முடியும், நம்மை திருத்திக் கொள்ள முடியும். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லும் பொழுது அதோடு கூட கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் வரும் என்று சொன்னால், அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். கடிந்து கொள்ளுதலிலே அவர் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குகிற தேவன் அல்ல, நம்மை சீர்படுத்தி அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு ஜனம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பெயர் உண்டு. அவர்கள்தான் மணவாட்டி. நீங்களும் நானும் மணவாட்டியாக மாறுவதற்காகவே இந்த சங்கீதத்தை, இந்த ஜெபத்தை, இந்த விண்ணப்பத்தை தாவீது ஏறெடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கிவிடும் என்கிற விண்ணப்பத்தை சங்கீதக்காரனோடு இணைந்து செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற அந்த விசுவாசத்தோடு எங்களோடு ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே எங்களுக்கு தேவை உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவது. உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும். நீர் எங்களுடைய ஆசிரியர், பரிசுத்தாவியானவர் எங்களுடைய போதனையாளராய் இருக்க வேண்டும். நாங்கள் துதிக்கிறவர்கள் பூர்வ நாட்களை நீர் செய்த கரத்தின் கிரியைகளை தியானித்து அதை யோசித்து எங்களுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் நாங்கள் விரித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா இன்னும் மேல் பிரியமாய் தாகமாய் இருக்கிறது ராஜா. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். முழுவதும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புத் தருகிறோம். துதி கனமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.